வாட்ஸ்அப் கைஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம திண்டல் முருகர் கோயிலிருந்து சிக்கிம் வரையும் போகிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கரெக்டாக எங்கே இருக்கோம்னா திண்டல் கோயிலில் தான் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் போகிற வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னால் நாங்கள் சின்ன பசங்களாக தான் இருக்கோம். நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இது எங்களோட செகண்ட் எபிசோடாக இருக்கும். நீங்கள் டீனேஜ் டிராவல்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து டாக்ஸியில் ஏறியாச்சு. நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பை கைஸ். கைஸ், என்னாச்சுன்னு பார்க்குறீங்க, ஆரம்பமே அமர்கலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு கைஸ். பண்ண மாற்றிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், ஆரம்பமே அமர்கலமாக இருக்கு. நீங்கள் என்னைக்கும் சிவன் கலமாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க தம்பி, எதுவும் பேச மாட்டீங்க? இப்படி பண்ணாதீங்க, அங்கே பாருங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரிப் நல்லபடியாக முடியுதுன்னு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் காட் கிட்ட. ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஜங்ஷன் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பேக் பண்ணுறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. அடுத்து நாங்கள் ஜங்ஷன்லேருந்து எங்கே போகிறோன்னா, மேலே நடைமேடை தான் போக போகிறோம். எத்தனாவது நடைமேடைப்பா ட்ரெயின் வர்றது? 10வது நடைமேடை. என்னென்ன சொல்றோம் பாருங்க. 10வது யார் கைஸ்? ஓகே கைஸ், 10ல இல்லை, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்துட்டோம். முருகர் கோயிலில் இருந்து ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்திருக்கோம். இப்போ தான் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து பெங்களூருக்கு நைட்டு 11:35 டிக்கெட் நாங்கள் எடுத்துருக்கோம். அங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு. இது வீடியோ வியூஸ்க்கோசரம் நாங்கள் பேசல. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ட்ராவலர். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கிம் போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவுட்ரு இதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். தமிழ்நாடு விட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் போய் ட்ராவல் பண்ணுறோம். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தான் இருக்கோம். ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே உட்கார கூட வழி இல்லை. நாங்களே எப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு இடத்த பிடிச்சோம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. தூக்கமே இல்லை சரியா. ஹாய் சொல்லுங்க. ஹாய், இவர் தான் என் ஃப்ரெண்டு. புதுசாக வந்து என் கூட ட்ரெயினில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுத்துட்டே வர ஒரு இவர் தாங்க. ஜாலியாக பேசுகிறாரு. அவரோட லைஃப் ஸ்டோரி தான் சொன்னார். கொஞ்சம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, tell your life story. You now bolo. Let's bolo. Hindi bolenge. Hindi. Okay, no problem. You dislike food. Okay. One point sound coming. हाय, मेरा नाम है विक्की राणा. तंजावुर से अभी बेंगलोर के लिए जा रहे हैं. காய்ஸ், நாம ஃபைனலி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக் போல காய்ஸ். ஆனால் வெஸ்ட் மெஜஸ்டிக் போலான்னு தான் நம்ம இருந்தோம். இப்போ மெஜஸ்டிக் போல இப்போ எங்கடா இருக்கோம்? சொல்லவே இல்லை. நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா 1 மணி நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். தெரியல இவனுக்கு எங்கே இருக்கும்னு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம மெஜஸ்டிக்கு முன்னால் காய்ஸ். நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக் போல காய்ஸ். நம்ம பெங்களூர் வெஸ்ட்டு தான் இறங்கியிருக்கோம். பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து கொஞ்சம் 35 கிலோமீட்டருக்கு முன்னாலே நம்ம இறங்கிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வெறும் 23 கிலோமீட்டர் தான் வருது. அதே நம்ம மெஜஸ்டிக் போனோம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வருது. பட் கேபோட காஸ்ட்டு ரேட் ஆகுது. அதனால இந்த ட்ரிப்பை நம்ம பட்ஜெட்டில் கவர் பண்ணுறோம். அதனால மட்டும் தான் நம்ம இங்கே இறங்கி பஸ்ஸில் போகிறோம். எவ்வளோ வருது? இங்கேயே ரொம்ப குளிராக இருக்கு. இங்கேயே வந்துட்டு உதரெல்லாம் ஆடுது. இங்கே யாருக்கூடியா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான மருமகள் கிடைப்பாரு. இதானே எதிர்பார்க்குறேன். அது சிக்கிம்ல எப்படி குளிருன்னு தெரியல. இங்கே குளிருது, முடியல. குளிர்றதுக்கு ஒரு இது இருக்கு. எது இருக்கு? இந்த ஒரு வாய். கொஞ்சம் விஷயம்லாம் கொஞ்சம் தான் குஜிட்டிக்கா சொன்னாதான் நல்லா இருக்கும். சொல்ல லவ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. யாரு கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்? தெரியலையே. காதல் யார கண்டுபிடிச்சிருக்கான்? அம்பேத்கர். கைஸ், நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, நம்ம பெங்களூர் வெஸ்ட்ல அவுட் சைடு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில இருந்து நீங்க பெங்களூர் நாங்க சொல்ற ரூட்ல வந்து நீங்க சிக்கிம் போறீங்கன்னா இந்த ரூட்ல வாங்க, பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? நாங்க இப்போ ரூட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடறோம். பெங்களூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வெளியே வாங்க. பெங்களூர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வெளியே வாங்க.
பெங்களூர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வாங்க, ஒரு ரோடு வரும், அதுலேருந்து லெஃப்ட் சைடு எடுங்க வாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். தெரியல எங்களுக்கு ஓகேங்களா? புதுசு. இன்னும் பயப்படாதீங்க, இதுலயே நேரா வாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரீங்க, ரைட் Right எடுக்கிறீங்க, எடுக்கிறீங்க, அந்த டீ கடை இருக்கும், இந்த ரோட்டை வந்துரும். ஸ்ட்ரைட்டா வரீங்க மெயின் இந்த ரோட்டை சுற்றி காமிங்க அப்படியே. கேமராமேன் ப்ளீஸ் see to அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த ரோட்டில் அங்கே நில்லுங்க கைஸ். அந்த இடத்துல நின்னீங்கன்னா வாங்க, நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். இங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு பஸ் வரும், வாங்க போகலாம். வாங்க, நம்மளுக்கான பஸ் வரப்போகுது. வாங்க வாங்க கேமராமேன். காய்ஸ், எனக்கு பின்னால பனி மூட்டை ஒன்றும் இல்லை, புகை மூட்டை புகையா போட்டிருக்காங்க. வாங்க, இப்போ இங்க இருந்து பஸ் ஏறிட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க இங்க வந்து பஸ் இறங்கிறீங்க. சுற்றி காமிங்க. ஓகே, அங்க பாருங்க ஹொஸ்மேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஹொஸ்மேட் ஆட்டோபெட்டி ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல். இடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ரோடு. இங்க வந்து பஸ்காரங்க வந்து அங்க இருந்து வந்து இங்க இறக்கி விடுவாங்க. நீங்க இங்க இருந்து நீங்க வந்து லெஃப்ட்ல ஸ்ட்ரெயிட்டா போய் உங்களுக்கு இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் மாதிரி பாருங்க, மேல ஹாஸ்மேட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று போர்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க போகணும். ஓகே, இந்த போர்டு இங்க இருக்கு, நீங்க இப்ப இப்படி போகணும். நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் ஆகுது. இன்னும் டயர் பஞ்சர் ஆச்சு. இப்ப என்னடானா போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. என்னடா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம போக வேண்டிய இடத்துல போய்கிட்டே தான் இருப்போம். தம்பிங்களா, ஹேவ் a nice டேடா. என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாங்க பாருங்க, இப்பயே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நாம தான் இருக்குமே என்னத்துக்கு. காய்ஸ், ஸ்ட்ரெயிட்டா இந்த ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் லொக்கேட் ஆயிருக்கு. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கேப் வந்து ஏரியாச்சு. பஸ் கிடைக்கல, அதனால வந்து நாங்கள் கேப்ல பஸ்ன்னு நான் சொல்லுவேன், நம்ம கிடைக்கலன்னு இவன் சொல்லுவான். நம்ம இவனால என்ன பண்றது? பஸ் இல்ல, அதனால. வாட்ஸ் அப் பீப்புள், மார்னிங் 7 o'clock ஆகுது. நம்ம ஃபைனலி ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நானும் இந்த vlogல ஜாயின் பண்ணிப்பேன் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம புதுசாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிமேல் போகிற வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் சீனி மீன்ஸ் சுகர். டீ நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்களேன். இங்க இருக்கிற என்ன ஆணிச்சு போடுறீங்களா? கையில கொட்டுறீங்க, அதுல கொட்டுங்க. அதுல ஆணிச்சு நினைச்சு பண்றீங்களா பை? அதுல கொட்டுங்க. கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா சுகர் இந்த மாதிரி தான் இருக்கும். கேமராமேன் ப்ளீஸ் டேக் தட் ஸ்டுடியோ. தெரியுதா? இது அப்படியே அஞ்சு எடுத்து போய் கசக்குவான், வாயில போடுவான். பை, இது ரொம்ப தப்பு. அண்டிவரியா இது அங்க பாரு, புகை எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? அது என்ன